சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடவுளே, நான் இதுவரைக்கும் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஆனா முதல் தடவையா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். என் மலரை நான் பார்க்கணும். அவளை என் கண்ணுல காட்டு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அந்த கடவுளே நாங்க 2 பேரும் சேரணும்னு முடிவு பண்ணிதான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாருன்னு. அப்படி அவர் சொன்னது உண்மைன்னு இப்ப நான் நம்புறேன். நான் அவளை வேணான்னு வெறுத்து ஒதுக்கி ஜென்மத்துக்கும் அவளை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறப்ப கூட எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கேன்னா அவர் சொன்னது உண்மைதானே இப்ப எனக்கு புரியுது. நான் வேணான்னு நினைக்கும் போது மலரை என் கூட சேர்த்து வச்சேன். நான் இப்ப அவ வேணும், அவ கூட வாழணும்னு ஆசைப்படும் போது அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன். நான் என் மலரை பார்க்கணும், அவ கூட ஒன்னா வாழணும். பிளீஸ் அவளை என் கூட சேர்த்து வை, சேர்த்து வை. அர்ஜுன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மலர் இங்கதான் எங்கேயாச்சும் போயிருக்கோம். பக்கத்துல மலரோட ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கு, அங்க போய் பார்ப்போம். சரி. என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றது மட்டும் இல்லப்பா, அதுக்கு மேல எதை வேணாலும் செய்வான். தொடுவானம் தொழுகின்ற நேரம் தொலைவினில் போகும், ஆன தொலைந்துமே போகும். தொடுவானமாய் பக்கமாகிறாய், தொடும் போதிலே தொலைவாகிறாய். என்ன கட்டரும்பு? பின்னாடி வாங்க, அங்க பாருங்க மலரு. மலர், மலரு, வாடகைக்கு வீடு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க தனியா வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் அர்ஜுனும் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? மலரு, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? அர்ஜுனு உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு மலரு. நேத்து வீட்டுக்கு வந்து அர்ஜுன் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாருன்னு நினைச்சோம்ல. ஆனா இப்ப அவர் முழுசா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன்னை பார்க்க முடியலன்னு அர்ஜுன் எப்படிலாம் தவிச்சு போனாரு தெரியுமா? ஆமா மலர், என்ன மன்னிச்சிரு. இத்தனை நாளா நீ தப்பானவன் நினைச்சு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு மலர். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா போலாம்.
கைய விடுங்க. மலர், கைய விடுங்கன்னு சொன்னேன்.